நிலா காலேஜுக்கு வராங்கன்ற விஷயத்த கேள்விப்பட்ட நிலாவோட அண்ணனும் ரொம்பவே கோவத்தோட அவங்களோட காலேஜுக்கு வந்து நிலா கிட்ட ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம நாங்க மட்டும் வேண்டாம், ஆனா நாங்க உனக்கு வாங்கி கொடுத்த இந்த டிகிரி மட்டும் வேணுமான்னு சொல்லிட்டு உடனடியா நிலா கையில வச்சிருந்த அந்த டிகிரி சர்டிபிகேட்டை கிழிச்சு சுக்கு நூறா எரிய. இதனால கோவப்பட்ட நிலாவும் அவங்களோட அண்ணாவை தட்டி கேட்க ஆரம்பிக்க. ஆனா இருந்த கோவத்துல நிலாவோட அண்ணனும் நிலாவை கை ஓங்கி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு பக்கத்துல இருந்த சேரனோட அப்பாவும் உடனடியா கோவத்துல என் மருமகளையே நீ அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நிலாவோட அண்ணனை அடிச்சிடுறாங்க. இதனால ஈகோ ஹர்ட் ஆன நிலாவோட அண்ணனும் அவங்களோட ஆட்களோட சேர்ந்து நிலாவையும் சேரனோட அப்பாவையுமே தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சேரனோட அப்பா நிலாவோட அண்ணனோட கையில கத்தி இருக்கிறத பார்த்துட்டு கண்டிப்பா இதனால நம்மளோட மருமகளுக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குன்னு உடனடியா கொஞ்சம் கூட எதை பத்தியுமே யோசிக்காம நிலாவை சேஃபா ஒரு காருக்குள்ள உட்கார வச்சுட்டு அவங்களோட அண்ணன் கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட அண்ணனும் இருந்த கோபத்துல சேரனோட அப்பாவை வயிற்றுலயே கத்தியால குத்திடுறாங்க. இதை பார்த்துட்டு ஷாக்கான நிலாவும் உடனடியா எந்திரிச்சு அங்க வர. அப்ப கரெக்டா பக்கத்துல இருந்தவங்க எல்லாருமே என்ன பிரச்சனைன்னு கூட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே இதை பார்த்தா அவங்களோட அண்ணனோட ஆட்களுமே வாங்க போயிடலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓட நிலாவோ என்னன்னு பார்க்கும்போதுதான் கரெக்டா அவங்க வயிற்றுல குத்த வரும்போது சேரனோட அப்பா அந்த கத்திய கைய வச்சு பிடிச்சிடுறாங்க. அதனால என்னதான் அவங்களோட வயிற்றுல குத்து போடலனாலும் அவங்களோட கையில இருந்து ரத்தம் வடிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு பதறி போன நிலா உடனடியாக அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண. ஹாஸ்பிட்டல்ல இருந்த நர்ஸுமே இந்த பெரியவர் உங்களுக்கு யாருன்னு கேட்க நிலாவுமே கொஞ்சம் தயக்கத்தோட அவர் என்னோட மாமான்னு சொல்லிட்டு சொல்லி அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அவங்கள லேட்டா வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. ஆனா ஏற்கனவே லேட் ஆனதுனால வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேருமே நிலாவுக்காகவும் அவங்களோட அப்பாவுக்காகவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப கரெக்டா நிலாவும் சேரனோட அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வர. ஆனா அவங்களோட கையில இருந்த கட்டை பார்த்துட்டு அத்தனை பேருமே பதறி போய் என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்க நிலாவும் நடந்த விஷயத்த சொல்லிட்டு ஒருவேளை சரியான நேரத்துல உங்க அப்பா என்ன எங்க அண்ணன் கிட்ட இருந்து காப்பாத்தல, நான் இந்நேரத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருப்பேன்னு சொல்லிட்டு ஃபீலிங்கோட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், நிலா சோழனோட குடும்பத்தில் இருக்கவங்க எவ்வளோ தான் மேலே அக்கறை வச்சிருக்காங்கன்றத கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டு சேரனை பிரியாமல் இருக்கணுன்ற ஒரு நல்ல முடிவை சீக்கிரமாக எடுக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.